ராகுல் காந்தியுடன் இணைய போகிற முக்கிய கட்சி எந்த சம்பவத்தினால ராகுல் காந்தியோடு இணைய இருக்கிறார்? இது மட்டும் இல்லாம துணை குடியரசுத் தலைவர் தேர்தலில் திருப்பங்கள் ஏற்பட்டிருக்கிறது. அந்த திருப்பத்துக்கான முக்கிய காரணம் என்ன? மோகன் பகவத் அவர்கள் சொல்லி இருக்கக்கூடிய விஷயத்தை காங்கிரஸ் கடும் கேள்வி எழுப்பியிருக்கிறது. இதனுடைய முழு விவரத்தை தான் இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கோபாசை நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சின்ன. இது அரசியலுக்கெல்லாம் தொடர்ந்து பேசுவோம், உண்மையை உறக்க சொல்வோம். நம்முடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை ஃபுல்லா பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிச்சிருங்க. அடுத்து வரக்கூடிய தேர்தல் என்ன? பீகார் தேர்தலா, தமிழ்நாடு தேர்தலா அப்படின்னா அது கூட இன்னும் 2-3 மாதங்கள் இருக்கிறது. தமிழ்நாடுக்கெல்லாம் கிட்டத்தட்ட 6-7 மாதங்கள் கூட இருக்குது. ஆனா செப்டம்பர் 9 இந்திய அரசியலே உழுக்க போகுது. ஏன்னா துணை ஜனாதிபதி தேர்தல் வரப்போகுது. இந்த தேர்தல்ல என்டிஏ கூட்டணி வேட்பாளராக சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களும், இந்தியா கூட்டணி வேட்பாளராக சுதர்சன் ரெட்டி அவர்களும் நிக்கிறாங்க. அப்ப யாருக்கு அந்த வாக்கு போய் சேரும்? அடுத்த துணை ஜனாதிபதி யார் அப்படிங்கிற கேள்விகள் எல்லாம் இப்ப எழும்ப தொடங்கி இருக்கு. இதற்கு மத்தியில தெலுங்கு தேசம் கட்சி ஒரு ரகசிய கூட்டம் நடத்தி இருக்கிறாங்க. அந்த கூட்டத்தில் எம்பிக்கள் சொல்லி இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இந்த சுதர்சன் ரெட்டி அவர்கள் வெற்றி பெறணும்னு இந்திய மக்கள் அனைவருக்குமே ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. ஏன்னா அவரு உச்ச நீதிமன்றத்துடைய நீதிபதியா இருந்தாரு. பல்வேறு வழக்குகளை நல்லபடியா முடிச்சு வச்சாரு. ஆனா இந்த மாதிரி சமூகத்துக்கு தேவையான சமூக நீதி கொடுக்கக்கூடிய, உரிமையை கொடுக்கக்கூடியவங்களை அமித்ஷா என்ன சொல்லுவாரு? நக்சல் ஆதரவாளர்னு சொல்லுவாரு. ஏன்னா அவங்களோட ஆட்சியில இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் செய்தா நக்சல் தானே சொல்லுவாங்க. ஏன்னா ஆரிய பார்ப்பனியத்துக்கு எதிரா, RSS கூடாரங்களுக்கு எதிரா செய்யக்கூடிய நபர்கள் எல்லாம் அவங்களுக்கு நக்சலா தான் தெரியும். இப்ப என்ன விஷயம் ஓடிட்டு இருக்குது அப்படின்னா, அதாவது தெலுங்கு தேசம் கட்சி சந்திரபாபு நாயுடு அவர்கள் தயவுனாலதான் மோடி அவர்கள் தொடர்ந்து 3 முறை ஆட்சியில் இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு சில பேச்சுக்கள் எல்லாம் போயிட்டு இருக்கு. ஆனா இன்னைக்கும் தனியா போட்டியிட்டாலும் எம்பிக்களுடைய ஆதரவு சந்திரபாபு நாயுடு அவர்களுக்கு இருக்குது. அவங்க தனிப்பெரும்பான்மையா வெற்றி பெறுவாங்க. அதே மோடி அவர்களுக்கு பார்த்தோம்னா அந்த ஆதரவு இருக்குதா? இல்ல சந்திரபாபு நாயுடு மட்டும் மோடி அவர்களுக்கு ஆதரவு கொடுக்கல அப்படின்னா மோடி அவர்களுடைய ஆட்சி கவிழ்ந்துரும். அந்த நிலைப்பாட்டுல இன்னைக்கு பாஜகவுடைய அரசாங்கம் இருக்குது. இதெல்லாம் கருத்து கணிப்புகள். இப்ப சந்திரபாபு நாயுடு அவர்கள் தரப்புல இருந்து சந்திரபாபு நாயுடுக்கு மிக முக்கிய நெருக்கமா இருக்கிறவங்க என்ன சொல்றாங்கன்னா, பீகார் தேர்தல் அதை பொறுத்துதான் நாங்க என்டிஏ கூட்டணியில தொடருவதா இல்ல தொடர வேண்டாமா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் பேசுறாங்க. ஏன்னா பீகார் தேர்தலே தெரிஞ்சு போயிடும். பாஜக வெல்லுமா வெல்லாதா அப்படிங்கறதெல்லாம் தெரியும். ஏன்னா காங்கிரஸ் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய தாக்கம், ராகுல் காந்தி அவர்கள் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய அந்த அளவுக்கு தாக்கம். இப்ப என்ன யாருக்கு அதிக ஆதரவு இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, என்னதான் பாஜக சொன்னாலும் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் தான் துணை ஜனாதிபதியா வருவாங்கன்னு பாஜக மட்டுமே சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்படி வந்தாங்கன்னா, ஏன்னா RSS அமைப்புல இருந்து வரக்கூடிய அவருடைய கொள்கை சித்தாந்தம் எல்லாம் மக்களுக்கு எதிராதான் இருக்கும். தமிழ்நாடு எதிர்க்குது, கேரளா எதிர்க்குது, கர்நாடகா எதிர்க்குது. இப்படி எதிர்க்கின்ற பட்சத்தில் அவரை எப்படி துணை ஜனாதிபதியா அவர் கொண்டு வரலாம்? மொத்தமா எத்தனை வாக்குகள் இருக்கு? 792 வாக்குகள் இருக்கு, எம்பிகளுடைய வாக்குகள். அதுல மொத்தமா என்டிஏ கூட்டணிக்கு கிட்டத்தட்ட 400 சொச்சம், 400க்கும் 412 வாக்குகள் என்டிஏ கூட்டணி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனால் என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு 30க்கும் மேற்பட்ட எம்பிகள் ரகசிய கூட்டம் நடத்தி என்ன சொல்லி இருக்கிறாங்க? நாங்க சுதர்சன் ரெட்டிக்கு தான் ஆதரவா போட போறோம் அப்படிங்கிற ஒரு செய்தி இப்ப அண்மையில பரவிட்டு இருக்குது. ஆனா சுதர்சன் ரெட்டி அவர்கள் துணை ஜனாதிபதியா வந்தாருன்னா அவரு எந்த கட்சியும் சாராதவர். அதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். ஒரு நீதிபதியா இருந்திருக்காரு. நீதிபதியா இருக்கின்ற பொழுது அவருக்கு தெரியும் யாரை எங்க வைக்கணும் அப்படிங்கிறது. ஆனா துணை ஜனாதிபதி ஆக்க விடுவாங்களா மோடி அவர்கள்? பல எதிர்ப்புகளை தானே தெரிவிப்பாங்க. அப்படி தெரிவித்தாலுமே
காங்கிரஸின் சார்பாக நிறுத்தப்பட்டிருக்கிற சுதர்சன் ரெட்டி அவர்கள் துணை ஜனாதிபதியா வந்தா பல்வேறு நன்மைகள் நடைபெறும் அப்படிங்கிறது எல்லாரோடையும் எதிர்பார்ப்பா இருக்குது. 90களுக்கு பிறகு இப்பதான் காங்கிரஸ் வலுப்பட்டு இருக்குதுன்னு சொல்றாங்க. ஏன்னா காங்கிரஸ் 90களுக்கு முன்னாடி எங்க இருந்துச்சு, எதுல இருந்துச்சுன்னே தெரியல. அவங்க ஏற்படுத்தின தாக்கம். முதல்ல தேசிய பிரச்சனைகள் குறித்து பாரத் ஜோடோ யாத்திரை. பீகார் வாக்காளர் பட்டியல் குறித்து வாக்காளர் அதிகார யாத்திரை. இந்த மாதிரி பல யாத்திரைகளை நடத்தி மூலை முடுக்குகளிலும் காங்கிரஸ் தங்களுடைய விழிப்புணர்வை கொண்டு போய் சேர்த்திருக்கிறாங்க. இதனாலதான் காங்கிரஸை எல்லாருமே ஆதரிக்கிறாங்க. அதாவது இந்தியாவுல முக்காவாசி பேர் காங்கிரஸ் தான் வேணும்னு ஆதரிக்கிறாங்க. அப்படி இருக்கிற பட்சத்துல ஏற்கனவே தெலுங்கு தேசம் கட்சி எதுல இருந்துச்சு? எதிர்க்கிறதுக்காக தான் காங்கிரஸ், தெலுங்கு தேசம் கட்சி இந்தியா கூட்டணியை ஆரம்பிச்சாங்க. ஆனா அதுல இருந்து பிரிஞ்சு போய் இப்ப சந்திரபாபு நாயுடு அவர்கள் ஏற்கனவே சுதர்சன் ரெட்டி கிட்ட கூட 40 நிமிஷம் பேசினாங்கன்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு என்ன பேசினாங்கன்னு தெரியல. இப்ப இந்த பீகார் தேர்தலை பொறுத்துதான் பீகார்ல பாஜக வெற்றி அடையுமா அடையாதா அப்படிங்கிற கருத்து கணிப்பு பார்த்தோம்னாலே மோஸ்ட்லி அவுட்டுங்கிறாங்க. இப்ப இந்த பீகார் தேர்தலை பொறுத்து இத்தனை நாள் சந்திரபாபு நாயுடு அவர்கள் மோடிக்கு ஆதரவு கொடுத்துட்டு இருக்கிறதெல்லாம் வாபஸ் வாங்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு பக்கம் மத்தியில் இருந்தாலும் ஒரு முக்கிய கட்சிகள் என்ன பண்ணியிருக்கிறாங்க, சுதர்சன் ரெட்டி அவர்களுக்கு ஆதரவு கொடுத்திருக்கிறாங்க. ஏஐஎம்ஐஎம் கட்சியை சார்ந்த தலைவர் அசாதுதீன் ஒசைசி அவர் சுதர்சன் ரெட்டிக்கு நான் ஆதரவு கொடுக்கிறேன் அப்படின்னு அதிகாரப்பூர்வமா அறிவிப்பை அறிவிச்சிருக்கிறாரு. அப்ப இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு கட்சிகள், முக்கியமா இந்தியா கூட்டணியில இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் சுதர்சன் ரெட்டிக்கு ஆதரவு, அதுல இல்லாத பல்வேறு கட்சிகளும் பாஜகவை தவிரங்க பல்வேறு கட்சிகளும் சுதர்சன் ரெட்டி அவர்களுக்கு தான் ஆதரவு கொடுக்குறாங்க. தொடர்ந்து நாம பொறுத்திருந்து பார்ப்போம். சுதர்சன் ரெட்டி அவர்கள் வென்று வருவார். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ ஒரு பரபரப்பா ஒரு சம்பவம் பேசிட்டு இருக்கிறாங்க. அண்மையில மோகன் பாகவத் பேசுது. அது குறித்து நம்ம விவாதிக்கலாம். மோகன் பாகவத் என்ன சொல்லியிருக்கிறாரு, ஒவ்வொருவரும் 3 குழந்தைகள் பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். காங்கிரஸ் கடுமையா கண்டிச்சிருக்கிறாங்க. இப்ப மக்கள் தொகை கணக்கெடுப்பே நடத்த மாட்டேங்கிறீங்க, சாதிவாரி கணக்கெடுப்பும் நடத்த மாட்டேங்கிறீங்க. மக்கள் தொகையை நம்ம கட்டுப்படுத்தணும்னு நினைச்சிட்டு இருந்தா ஒவ்வொருத்தரும் 3 குழந்தைகள் பெற்றுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இது எந்த விதத்துல நியாயம்? இதுல நடைமுறைக்கு சாத்தியமா அப்படின்னு கேள்வி எழுப்புறாங்க. அது நியாயமான கேள்விதான். ஏன்னா வட மாநிலங்கள்ல 1 குழந்தை 2 குழந்தைய வச்சே பொருளாதாரத்துக்கு நம்மளை விட அவங்க சிங்கி அடிச்சிட்டு இருக்கிறாங்க. இதற்கு மத்தியில 3 குழந்தைன்னா அவங்க கல்வி செலவை பார்க்கணும், அவங்களுக்கு உணவு செலவை பார்க்கணும், உடை செலவு பார்க்கணும், அத்தியாவசிய பொருட்களுக்கான செலவை பார்க்கணும். இதுக்கெல்லாம் அரசாங்கம் பொறுப்பேற்குமா? ஏற்கனவே பொருளாதார பிரச்சனை அங்க தலை விரித்து ஆடிட்டு இருக்குது வட மாநிலங்கள்ல. இதற்கு மத்தியில 3 குழந்தைகளை போட்டுக்கோங்கிறாங்க. அப்ப அங்க வட மாநிலங்கள்ல இருக்கிறவங்க எல்லாம் எங்க வராங்க? தமிழ்நாட்டை நோக்கிதான் வராங்க பொருளாதாரத்துக்காக, வேலை வாய்ப்புக்காக. தமிழ்நாடு வந்தாரை வாழ வைக்கும் பூமி அப்படிங்கிறதுனால எல்லாரையுமே ஆதரவு கொடுத்து தமிழ்நாட்டு மக்களையும் தாண்டி மற்ற மாநில மக்களுக்கும் சப்போர்ட் பண்றாங்க. ஆனா மறுபடியும் நீங்க நிறைய குழந்தைகளை பெத்துக்கோங்க அப்படிங்கிறது ஒருவனுக்கு ஒருத்தி அப்படிங்கிற மாதிரி இருவருக்கு ஒருவர் இல்லைன்னா இருவர் மேக்சிமம் அவ்வளவு வச்சுக்கலாம். இது அவங்களுடைய விருப்பம். ஆனா அதை திணிக்கிற விதமா, கட்டாயப்படுத்துற விதமா ஒவ்வொருத்தருக்கும் நீங்க 3 குழந்தைகள் பெற்றுக்கோங்க அப்படிங்கிறது மோகன் பகவத் அவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் நியாயமானதும் கிடையாது. அது இப்ப இருக்கக்கூடிய நடைமுறைக்கு சாத்தியமும் கிடையாது. அப்படியாக அவர்கள் பெற்றுக்கொண்டாலுமே அங்க இருக்கக்கூடிய வடமாநில அரசாங்கம் தான் அதை பார்த்து கொள்ள வேண்டும். ஏன்னா பல்வேறு பிரச்சனைகள் சார்பாகத்தான் நம்ம தமிழ்நாட்டை நோக்கி அங்கிருந்து நிறைய பேர் வந்துட்டு இருக்கிறாங்க. அப்படி திரும்பவும் வராம இருக்கணும்னா மக்கள் தொகையை கட்டுப்படுத்தணும். இதுதான் எல்லாருடைய முக்கியமான விஷயமா பார்க்கப்படுகிறது. ஆனா காங்கிரஸ் எது சொன்னாலும் கேள்வி எழுப்புறாங்க அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. எது எதிரா இருக்குதோ சமுதாயத்துக்கும் நாட்டுக்கும் எதெல்லாம் எதிரா இருக்குதோ அது சார்ந்த கேள்விகள் தான் அவங்க எழுப்புறாங்க. அவங்க எழுப்பக்கூடிய கேள்விகள் நியாயமானதுதான். அதனால அந்த கேள்விகளை நாம் ஆதரிப்போம். இந்த விஷயத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த காங்கிரஸ் எழுப்பக்கூடிய கேள்விகள் எல்லாம் சரியானது தானே? ஏன்னா நம்ம ஒரு பக்கம் சாயலா இருக்கக்கூடாது. இந்தியாவுல என்னென்ன நடக்குதோ அத்தனையுமே நம்ம போடணும். ஒரு பக்கம் சாயலா இருக்கக்கூடாது. அதனால காங்கிரஸ் எழுப்பக்கூடிய கேள்விகள் அனைத்தும் சரியானது தானா? உங்களுடைய கருத்துக்கள் என்ன? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிச்சிருங்க.
மீண்டும் ஒரு அரசியல் காலத்தில் நான் உங்களை சிந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் சின்னா.